உன்னால் முடியும் வழிகாட்டல் மையத்தினால் நடத்தப்படுகின்ற நுண்ணறிவு வினாக்களுக்கான விடையளிக்கும் நுட்பங்கள் தொடர்பான வீடியோ தொடரிலே முதலாவது வினாவிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு நுண்ணறிவு வினாவை நாங்கள் பார்வையிட இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் வினாவுக்குள் நேரடியாக செல்வோம். இதுதான் வினாத்தாள் மீட்டல் வகுப்பிலே முதலாவது வினாவில் உங்களை சந்தித்திருக்கின்றோம். இப்படியான பல்வேறு வீடியோக்களை காணொளிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமாயிருந்தால் எங்களுடைய உன்னால் முடியும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கள். எமது முதலாவது வினாவுக்குள் நாங்கள் போவோம். உங்களுக்கான நேரம் இங்கே திரையிலே சென்று கொண்டிருக்கும். அந்த நேரம் முடிவடைவதற்குள் இந்த வினாவுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். 2 ரூபாய் நாணயங்கள் 4 ரூபாய் நாணயங்கள் 2 நிறை 2 ரூபாய் நாணயங்கள் 2 1 ரூபாய் நாணயங்கள் 6 நிறைக்கு சமம் எனில் 1 ரூபாய் நாணயத்தின் நிறை 2 ரூபாய் நாணயத்தின் நிறையின் எத்தனை மடங்காகும்? நேரம் சென்று கொண்டிருக்கிறது. முடியுமானவர்கள் வினாவுக்கான விடையை கண்டுபிடித்தால் கொமெண்டிலே சொல்லுங்கள். சரி, நேரம் நிறைவடைந்து விட்டது. இப்பொழுது நாங்கள் விடைக்குள் செல்லலாம். ஸோ யாராவது ஒரு நிமிடத்துக்குள் விடை கண்டுபிடித்தால் அதுதான் ஐக்யூ. ஏனென்றால் உங்களுடைய ஐக்யூ வினாத்தாள்களில் ஒரு கேள்விக்கு நீங்கள் ஒதுக்கக்கூடிய நிமிடம் 1 நிமிடம் மாத்திரம்தான். எனவே மிக வேகமாக பதிலளிக்க பழகி கொண்டிருக்க வேண்டும். சரி, இப்பொழுது நாங்கள் மீண்டும் ஒரு முறை வினாவை சரியாக வாசிப்போம். 2 ரூபாய் நாணயங்கள் 4 1 ரூபாய் நாணயங்கள் 2 நிறை 2 ரூபாய் நாணயங்கள் 2 1 ரூபாய் நாணயங்கள் 6 நிறைக்கு சமம். அப்படியானால் 1 ரூபாய் நாணயத்தின் நிறை 2 ரூபாய் நாணயத்தின் நிறையின் எத்தனை மடங்காகும்? இதுதான் கேட்கப்பட்ட வினா. ஸோ இந்த வினாவுக்கு என்ன விடை அப்படிங்கிறத நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். ஸோ இந்த வினாவை எப்படி செய்யலாம் அப்படின்றத நாங்கள் பார்த்தோம்னா, இதுக்கு நாங்கள் சமன்பாடு உருவாக்க வேண்டும். சமன்பாடு அட்சர கணித கோவைகள் அடிப்படையில் உருவாக்கி கொண்டோமாக இருந்தால் மிக இலகுவாக இந்த வினாவுக்கான விடையை தீர்க்கலாம். ஸோ நான் இப்பொழுது இலகு வழியில் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன். முதலாவது 2 ரூபாய் நாணயங்களும் அதே போன்று 1 ரூபாய் நாணயங்களும் தான் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ முதலாவது நாங்கள் கொடுக்கப்பட்ட தகவலை ஒரு சமன்பாடாக மாற்ற வேண்டும். முதலாவது 2 ரூபாய் நாணயத்தினுடைய நிறையை எக்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம். 2 ரூபாய் நாணயத்தின் நிறை எக்ஸ். அப்படி என்றால் 1 ரூபாய் நாணயத்தின் நிறை அதுவும் எங்களுக்கு தெரியாது. ஸோ தெரியா கணிதங்கள் வந்தால் நாங்கள் எக்ஸ் ஒய் என்ற அச்சர கணிதத்தில் எடுப்போம். ஸோ ஒய் என்று எடுத்துக்கொள்வோம். 2 ரூபாய் நாணயத்தின் நிறை எக்ஸ், 1 ரூபாய் நாணயத்தின் நிறை ஒய். இப்பொழுது கணக்கிலே சொல்லப்படுகின்ற தகவலை பாருங்கள். 2 ரூபாய் நாணயங்கள் 4 1 ரூபாய் நாணயங்கள் 2 நிறை 2 ரூபாய் நாணயங்கள் 2 1 ரூபாய் நாணயங்கள் 6 நிறைக்கு சமம் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஸோ இது அப்படியே நாங்கள் சமன்பாடாக மாற்றுவோம். ஸோ எக்ஸ் நாணயங்கள், அதாவது எக்ஸ் பெருமானம் கொண்ட 2 ரூபாய் நாணயங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறது. ஸோ அதை நாங்கள் இப்போ சமன்பாடாக மாற்றினோம் என்று சொன்னால் 2 ரூபாய் நாணயங்கள் 4. அப்போ 2 ரூபாய் நாணயத்தை நாங்கள் எக்ஸ் என்று எடுத்திருக்கிறோம். அதில் 4 இருக்குது. அப்போ 4x. அதே மாதிரி 1 ரூபாய் நாணயத்தில் 2. 1 ரூபாய் நாணயத்திற்கு நாங்கள் வைத்த பெயர் ஒய். ஸோ அந்த ஒய்யை நாங்கள் எத்தனை ஆள் பெருக்கணும்? 2 ஆள் பெருக்கணும். அப்போ 4x சக 2y அப்படின்ற ஒரு சமன்பாடு எங்களுக்கு கிடைக்கிறது. இப்பொழுது நாங்கள் அடுத்த பகுதிக்குள் போவோம். இன்னும் ஒரு தகவலை சொல்கிறார்கள். 2 ரூபாய் நாணயங்கள் 2 1 ரூபாய் நாணயங்கள் 6 நிறை. அப்போ 2 ரூபாய் நாணயங்கள் 2 என்று சொல்லும்போது 2 எக்ஸால் பெருக்கணும், 2x. அதே போன்று 1 ரூபாய் நாணயங்கள் 6 என்று சொல்லும்போது 6ஆல் பெருக்கணும், y தானே 1 ரூபாய் நாணயம். அப்போ 6y. இப்பொழுது மொத்தமாக 4x சக 2y என்ற ஒரு சூத்திரமும் 2x சக 6y என்ற ஒரு சூத்திரமும் வந்திருக்கு. கணக்கின்படி இது ரெண்டும் சமனானது என்று சொல்லியிருக்கிறார். ஸோ இப்பொழுது சமன்பாட்டை உருவாக்குவோம். 4x சக 2y சமன் 2x சக 6y என்ற சூத்திரம் எங்களுக்கு கிடைக்குது. இப்பொழுது இந்த சமன்பாட்டை நாங்கள் தீர்க்க முற்பட்டால் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போக வேண்டும், y எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போக வேண்டும். ஸோ 4x இருக்கிற இடத்துக்கு 2x கொண்டு போனோம் என்றால் 2x கழிப்படும் 2x. 6y இருக்கிற இடத்துக்கு 2y கொண்டு போனோம் என்றால் 2y கழிப்படும். ஸோ 4y. ஸோ இப்பொழுது விடையை பார்க்கலாம்.
4x சக 2y சமன் 2x சக 6y. x எல்லாம் ஒரு பக்கம் y எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போவோம். ஸோ 2x சமன் 4y. இப்பொழுது 2ஆல் 2 பக்கமும் பிரிக்கலாம். 2x 2ஆல் பிரித்தால் x, 4y 2ஆல் பிரித்தால் 2y. அவை விட எங்களுக்கு கிடைக்குது x சமன் 2y. அப்போ என்ன, எக்ஸுங்கிறது 2 ரூபாய் நாணயம். 2 ரூபாய் நாணயம் 1 ரூபாய் நாணயங்கள் 2ஐ சேர்த்தால் தான் கிடைக்கும். ஆகவே இந்த கேள்விக்கு விட என்ன, 1 ரூபாய் நாணயத்தின் நிறை 2 ரூபாய் நாணயத்தின் நிறை எத்தனை மடங்கு? பாதி மடங்கு, அரை மடங்கு அப்படிங்கிற ஒரு விடை எங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த கேள்விக்கான விடை அரை மடங்கு. இதே மாதிரி உங்களுக்கும் விடை வந்திருந்தால் எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், இந்த மாதிரி ஏதாவது கேள்விகளுக்கு உங்களுக்கு விட தேவை என்றாலும் கொமெண்டில் அந்த கேள்விகளை போடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கான இதுக்கான விடைகளை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க காத்திருக்கிறோம். எமது போட்டி பரீட்சை வழிகாட்டல் வகுப்புகளில் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ள விரும்பினால் கீழுள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்ற செய்தியோடு, எமது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்ற செய்தியையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். நன்றி.